இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் நாளை தொடக்கம். முதல் 2 நாட்கள் புதிய எம்பிக்களின் பதவியேற்பும் 26ஆம் தேதியன்று சபாநாயகர் தேர்வும் நடைபெறுகிறது. விண்ணுக்கு செயற்கைக்கோளை சுமந்து சென்று மீண்டும் பத்திரமாக தரையிறக்கும் புஷ்பக் ஏவுகலனின் சோதனை வெற்றி. ஏற்கனவே 2 சோதனைகள் வெற்றி பெற்ற நிலையில் இறுதிக்கட்ட சோதனையும் வெற்றிகரமாக நடைபெற்றதாக இஸ்ரோ அறிவிப்பு. இளநிலை நீட் தேர்வு முறைகேடு புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்தது சிபிஐ. வினாத்தாள் கசிவு குறித்து விசாரணை தொடங்கியதாக தகவல். முதுநிலை நீட் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான மருத்துவர்களை விரக்தியில் ஆழ்த்தியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கருத்து. தொழில்முறை படிப்புகளுக்கு நியாயமான மற்றும் சமமான தேர்வு முறையை உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 56ஆக உயர்வு. கள்ளக்குறிச்சி, சேலம், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைகளில் 157 பேருக்கு தொடர்ந்து சிகிச்சை. விஷச்சாராய விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியான மாதேஷின் நண்பர்கள் 2 கைது செய்து கள்ளக்குறிச்சி சிறையில் அடைத்தது சிபிசிஐடி போலீஸ். ஹோட்டல் உரிமையாளரான சக்திவேல், மீன் வியாபாரி கண்ணன் ஆகிய 2 மாதேஷுக்கு மெத்தனால் கடத்த உதவியது விசாரணையில் கண்டுபிடிப்பு. பீங்கான் பொருள் தயாரிப்பதற்கு என்று கூறி வாங்கிய மெத்தனாலை கள்ளச்சாராய வியாபாரிகளிடம் விற்ற விவகாரம். விருதாச்சலம் செராமிக் தொழிற்பேட்டையில் பணியாற்றும் தொழிலாளர்கள் 2 கைது. கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலையில் தொடர்ந்து 4 நாட்களாக போலீசார் தேடுதல் வேட்டை. டயர் டியூபுகளில் அடைத்து மண்ணில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த கள்ளச்சாராயம் கொட்டி அழிப்பு. மது குடிக்காதே என சொல்வதை விட மிதமாக குடியுங்கள், உயிர்தான் முக்கியம் என்று அறிவுறுத்தப்பட வேண்டும் என கமல்ஹாசன் கருத்து. மதுக்கடைகளை உடனே இழுத்து மூடினால் அனைத்தும் சரியாகிவிடும் என்பது தவறான கருத்து என்றும் பேட்டி. மருந்து கடைகள் ஒரு தெருவில் எவ்வளவு இருக்க வேண்டுமோ அதை விட அதிகமாக டாஸ்மாக் கடைகள் இருக்கின்றன. ஆக இவர்களுக்கு குடிக்காதே எனும் ஒரு அறிவுரை சொல்வதை விட மிதமாக குடியுங்கள், உங்கள் உயிர்தான் முக்கியம் என்னும் அறிவுரை செய்யும் இடங்கள் டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதை தவிர வேற எதுவும் மருந்து இருப்பதாகவோ உடனே இதெல்லாம் இழுத்து மூடிக்கொண்டா சரியாயிடும்ங்கிறதோ தவறான கருத்து. அதற்கு உலகத்தில் பல முன்னுதாரணங்கள் இருந்திருக்கின்றன. கள்ளக்குறிச்சியில் காவல் நிலையத்தின் பின்புறமே கள்ளச்சாராயம் விற்கப்பட்டுள்ளதாக டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு. சிபிஐ விசாரணை நடைபெற்றால் மட்டுமே உண்மை நிலை வெளிவரும் என்று பேட்டி. இது இன்னொரு பெரிய வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா, இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடியே இந்த கள்ளச்சார வியாபாரம் நடந்துட்டு இருந்திருக்கு. இது எப்படி உளவுத்துறை மூலம் முதல்வருக்கு போய் சேர்ந்துச்சா, முதல்வர் கவனத்திற்கு போனதா, நம்ம முதல்வர் தெரிந்தும் கண்டுகொள்ளாம விட்டாரா? கள்ளக்குறிச்சியில் 56 பேரின் உயிரை பறித்த விஷச்சாராய விவகாரம் பற்றி கார்கே, ராகுல் காந்தி, பிரியங்கா, சோனியா காந்தி கருத்து தெரிவிக்காதது ஏன்? இந்தியா கூட்டணியினர் மௌனம் காப்பது ஏன் என்று டெல்லியில் பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா கேள்வி. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் 22 பேர் சிறைபிடிப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்தது இலங்கை கடற்படை. திருச்செந்தூர் அருகே முக்காணியில் சாலையோர தெருக்குழாயில் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதியதில் 3 பெண்கள் உயிரிழப்பு. தூக்க கலக்கத்தில் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் நிலையில் ஓட்டுநரை கைது செய்து போலீசார் விசாரணை. திருவாரூரில் பருத்தியை விற்பனை செய்வதற்காக 1 கிலோமீட்டர் தூரம் டிராக்டர்களில் காத்திருந்த விவசாயிகள். இரவு நேரங்களில் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைக்க கோரிக்கை. கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி, திண்டுக்கல், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த 2 நாட்களுக்கு மாலை அல்லது இரவில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல்.
தமிழ்நாட்டில் தற்போது வரை இயல்பை விட 129% கூடுதலாக பெய்துள்ள தென்மேற்கு பருவமழை 40.5 மில்லிமீட்டர் அளவுக்கு இயல்பான மழை பெய்யும் நிலையில் நடப்பாண்டில் 92.8 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு. ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் புதிதாக பங்கேற்ற 11 மாநில நிதி அமைச்சர்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கும் 3 அமைச்சரவை குழுக்களை மாற்றியமைக்க திட்டம். தனது சகோதர மகனான ஆகாஷ் ஆனந்தை அரசியல் வாரிசாக மீண்டும் அறிவித்தார் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதி. தேர்தலுக்கு முன் மே மாதத்தில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பதவியில் இருந்து நீக்கி அரசியல் வாரிசு அல்ல என அறிவித்த நிலையில் ஒரே மாதத்தில் மாற்றம். காஷ்மீரின் உரி பகுதியில் எல்லை கட்டுப்பாடு கோடு அருகே ஊடுருவ முயன்ற 2 தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொலை. தேடுதல் வேட்டையின் போது திடீரென தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டபோது வீரர்கள் பதில் தாக்குதல். மும்பையில் 17 பேர் உயிரிழக்க காரணமான விளம்பர போர்டு உட்பட 24 போர்டுகளை அமைக்க 5 கோடி ரூபாய் லஞ்சம் கைமாறியதாக குற்றச்சாட்டு. ரயில்வே போலீஸ் கமிஷனரின் மனைவி நிறுவனத்தில் 46 லட்சம் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக பாஜக முன்னாள் எம்பி கிரித் சோமையா குற்றச்சாட்டு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.